இருக்கு இல்லையா, இதுல கூலன் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூலன் வந்து ஒண்ணு வேப்பர் ஆகணும் அப்படின்னா லீக் ஆகணும். இந்த 2 தாங்க. வேப்பர் ஆகுறதுக்கு என்ன பாசிபிள் அப்படின்னா கூலண்ட்ல ஒரு மிக்சிங் ரேஷியோ இருக்கு இல்லையா, 4:1 இதுக்கு. அப்புறம் அந்த 4:1 ரேஷியோல 4 வந்து வாட்டர், 1 வந்து கூலண்ட். இப்போ அந்த லெவலை தாண்டி போயிருக்கு. ரேஷியோ வந்து கூலண்டோட அளவு ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா தண்ணி தான் நிறைய இருக்குங்கனால தண்ணி வேப்பர் ஆயிருங்க. இப்போ இதுல எதுக்கு லீக் ஆக குறையுது அப்படின்னா, நீங்க தண்ணியில வந்து வெஹிக்கிள் ரன் பண்ணுவீங்க கூலண்ட்ல இல்லாம அங்க வந்து பாருங்க இந்த இடத்த பக்கத்துல வந்து ஸ்லெட்ஜ்னு சொல்றோம் இல்லையா, இந்த மண்ணு மாதிரி இருக்கு பாருங்க உள்ளுக்க சகதி மாதிரி தெரியுதா. இந்த சகதி மாதிரி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வாட்டர் வந்து வேப்பர் ஆகினதுல அதுல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் தான் இதுல டெபாசிட் ஆயிருக்கு. இதுதான் ஸ்லெட்ஜ்னு சொல்றோம். இந்த ஒரு ஓரிங் இருக்கு இல்லையா ரப்பர்ல, இதே மாதிரி இதுல ஒரு ரப்பர் இருக்குங்க. அது வந்து டெம்பர் ஆயிருது. ரப்பர் வந்து இது ஹீட்டாவே இருக்கும் இல்லையா, அதனால டெம்பர் ஆகுது. இது ஆயில் கூலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆயில் கூலர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா லூப்ரிகண்டோட ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு தாங்க. அதாவது லூப்ரிகண்டோட ப்ராப்பர்ட்டினா என்ன, அந்த விஸ்காசிட்டி, அப்புறம் தெர்மல் ஸ்டெபிலிட்டி, ஃபிளாஷ் பாயிண்ட், ஃபயர் பாயிண்ட், போர் பாயிண்ட்னு சொல்றோம் இல்லையா, இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தான் இந்த ஆயில் கூலர். ஆயில வந்து கூல் பண்ணுதுங்க. எப்படி அப்படின்னா இந்த பக்கமா போகக்கூடிய அந்த கூலன் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கமா தான் வெளியே வரும். இந்த பக்கமா ஆயில் ஃபில்டர்ல வந்து ஃபில்டர் ஆகி இந்த பக்கமா வெளியே வரும். இதுதான் பைபாஸ் வால்வு. ஸோ இந்த கூலண்ட் வந்து ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து வாங்கிக்கிடுது. எங்க இது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்னா இதுதாங்க, இதுதான் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இது வந்து அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா காப்பரை விட கம்மி தாங்க. பிறகு ஏன் இதுல காப்பர்ல கொடுத்தா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும் இல்லையா, அது ஏன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்போ இந்த ஆயில் கூலர் அசம்பிளி இருக்கு இல்லையா, அது எங்க மவுண்ட் ஆயிருக்கும்னா இன்ஜினோட பிளாக்ல தாங்க. இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல தான் பிளாக்லயுமே பாருங்களேன் எந்த அளவுக்கு உள்ளுக்க வந்து கூலன் வந்து போன இடத்துல ஸ்லெட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கூலண்ட் இருக்கு இல்லையா, ரேடியேட்டர் உள்ள போறப்போ இதுதாங்க ரேடியேட்டரோட கோர் வந்து பிளாக் ஆகி பாயில் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குங்க. இதை பத்தின ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க.